வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஓடுல கருப்பு அடிச்சிருக்கீங்க பார்க்கலாம். அந்த கருப்பு, இந்த கருப்பை இப்ப நம்ம ஒரு மிஷினை போட்டு ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு மேல ஓட்டு கலர் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது இந்த பாசம் ஃபுல்லா உங்களுக்கு போயிடும். இதை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டு பேப்பரோ இல்ல எதுவும் தேவையில்லை. நம்மளுக்கு இந்த மிஷினை போடும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டஸ்ட் இந்த பாசம் நீங்க பார்க்கலாம் எவ்வளவு பாசம் இருக்குன்னு. இந்த பாசத்தை ஃபுல்லா எடுத்துரும். இதுக்கு மேல நம்ம ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு நம்ம இந்த மிஷினை போட்டு அடிக்கும் போது ஃபுல்லா கிளீன் ஆயிரும். அதுக்கு மேல நம்ம ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல ஓட்டு கலர் பண்ண போறோம். பண்ணினதுக்கு அப்புறம் பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு, எவ்வளவு நீட்டா இருக்குன்னு பாருங்க. அப்ப டஸ்ட் இருக்காது, உங்களுக்கு ஓட்டுல அடிக்கக்கூடிய கலர் உரியாது. அதனாலதான் இதை மெயினா உங்களுக்கு நான் காட்டுறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்திருக்க அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வாட்டர் நல்ல ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மழை பெஞ்சு பாசம் பிடிச்சிருக்குது. வெயிலில் காஞ்சு நல்லா கருப்பு பிடிச்சிருக்கு. இதை நம்ம எமர்சீட்டை போட்டு தேய்ச்சோம்னா அவ்வளோ சீக்கிரம் பிடுங்காது. இப்போ இந்த மிஷினில் போகிறதுனால பாருங்கள் டாப்பாக பிடிங்கி எரியுது பாருங்கள். இதோட ப்ரெஷர்னால அழகாக பிடிங்கி எடுத்து கொடுத்துருது. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நம்ம இப்போ ஏசியனோ பெர்ஜரோ நம்ம டூலக்ஸ் இந்த மாதிரி எந்த எமர்ஷன் ஓட்டுக்கு வாங்கி அடித்தாலும் நல்லா கிரிப்பாக இருக்கும், நல்ல லைஃப் கிடைக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வாங்கிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஐமேக்ஸில் வாங்கியிருக்கோம். இதை நல்லா ப்ரெஷர் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா உணர விட்டுறணும். பார்க்கலாம், நம்ம ஏற்கனவே இந்த மிஷினில் இப்போ வாட்டர் இது பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எங்கேயுமே கருப்பு இருக்காது. இதுக்கு கீழே நம்ம ஒன்றும் கழுவலை, ஃபுல்லாக கழுவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஒரு பொட்டில் கூட உங்களுக்கு கருப்பு எந்த இடத்துலையும் இந்த பாசம் இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இந்த மிஷினை போட்டு ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. எங்கேயுமே நீங்கள் கருப்பை பார்க்க முடியாது. இப்போ இதை நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக எமர்ஷன் பண்ண போகிறோம், ப்ரேமர் பண்ணாமல். ஏன்னா ஓட்டுக்கு ப்ரேமர் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம்னா கணம் கூடிடும். அதனால் டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கோட்டு டைல் கார்டு, அதாவது நம்ம ஐமேக்ஸில் வாங்கிட்டு வந்துருக்குறோம். இது 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாயிலேருந்து 11,500 வரைக்கும் இப்போ ரேட்டில் கிடச்சிட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 120 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் ஏரியா கவரேஜ் கிடச்சிட்டு இருக்குது. இதுக்கு நம்ம வாட்டர் மேக்ஸிமம் 200லேருந்து 300 மில்லி 1 லிட்டருக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஏரியா கவரேஜுக்கு நல்ல ஷைனிங் இருக்குது. கருப்பு ஓட்டில் படிய விடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா ஏரியா கவரேஜ் கிடைக்குது நம்மளுக்கு. அவ்வளோ சீக்கிரமும் நம்ம அடித்து பார்த்தது கலர் பேடாக ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம வாட்டர் 200லேருந்து 300 மில்லி 1 லிட்டருக்கு மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கோட் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கோட் மேக்ஸிமம் இழுத்து அடிக்கணும். ரொம்ப சரக்கை செலும்பாக எடுத்து அடிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இழுத்து அடிக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோட்டு நல்லா ஓடு ட்ரை ஆகி நின்றுக்கிறோம். செகண்ட் கோட்டு
மேலே கொஞ்சம் குளிர வச்சு அடித்தா போதும். ப்ரைமர் ஏன் அடிக்க வேணாம்னு சொல்லின்னு கேளுங்க. வெயிலில் வந்து கிடக்கிறது ஓடு, அதனால் வந்து இந்த ஐமேக்ஸில் நம்ம அடிக்கிறதுனால அந்த ஃப்ளோர் கோட் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது நல்ல கிரிப் தன்மை இருக்குது. நம்ம வந்து இந்த கம்பெனியில் அடிக்கிறோம், அதுக்காக வேண்டி மற்ற எல்லா கம்பெனிலையும் வாங்கி இதே மாதிரி டைரெக்டாக வந்து நீங்கள் ஓட்டுக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஏன்னா மற்ற கம்பெனிக்கு எல்லாம் வந்து ப்ரைமர் அடித்து அடிக்கிறது தான் பெஸ்ட்டு. நம்ம வந்து இதை வந்து அடித்து பார்த்ததுல அந்த ஓட்டில் வந்து நல்லா கிரிப்பாக இருக்கிறதுனால வந்து நம்ம டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறோம். ஏன்னா வந்து ப்ரைமர் அடித்து இதுக்கு மேலே நம்ம 2 ஓட்டு அடிக்கும்போது நல்லா ஓடு குச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த வந்து கணம் ஏறிக்கிறோம். அதனால் வந்து நம்ம அதை பண்ணலை. ஐமேக்ஸில் வந்து நம்ம சரக்கு நல்லா கிரிப்பாக இருக்கிறதுனால பண்ணுறோம் நண்பர்களே. திருப்பி சொல்கிறேன், எல்லாத்துக்கும் வந்து ப்ரைமர் அடிக்காமல் அடிச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கோட் நம்ம பண்ணியிருக்கிறோம், அதோட சைனிங்கை பாருங்கள். செகண்ட் கோட் வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓடு உடஞ்சிருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய பிஓபி, அதாவது பிளாஸ்டர் பாரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்திருக்க எமர்சன்லேயே, அதாவது ஃப்ளோர் கோட் நம்ம ஐமேக்ஸில் வாங்கிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா, அதிலே கலந்து வைக்க போகிறோம். அப்போ அந்த ஓடு உடஞ்ச இடத்துகளில் வந்து கலரில் நம்ம கலந்து பிஓபியை வைக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அடைஞ்சு கொடுத்துரும். அந்த வெடிப்பே தெரியாத அளவுக்கு லாக் ஆகிரும். ஏன் இதை கலரில் கலந்து வைக்கிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியில் கலந்து வச்சோம்னா அதுக்கு நம்ம கரெக்டாக ப்ரைமர் அடிக்கணும். இது டேரெக்டாக நம்ம வந்து பிஓபியை வந்து கலரில் கலந்து நம்ம லாக் பண்ணும்போது 1 இன்ச்சிலேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் அந்த வெடிப்புகளை லாக் பண்ணி கொடுத்துரும். இது வந்து அந்த ஓடை வந்து திருப்பி பிடுங்க விடாது, நல்ல கிரிப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து கலரில் வந்து கலந்து வைக்கிறோம். லப்பை வச்சுட்டு அந்த பிசிலை தேய்க்க முடியாது, அதனால் வந்து நம்ம வச்சுருக்க எமர்சனவே வந்து அதுக்கு மேலே ப்ரெஷ்ஷில் ஆற்றி விட்டோம்னா அந்த பிசிறு தெரியாமல் அழகாக வந்து உங்களுக்கு லாக் ஆகிரும். அந்த வெடிப்பு இருந்த இடமே தெரியாத அளவுக்கு லாக் ஆகிரும். நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக வந்து லாக் ஆகிடுச்சு பாருங்கள். இது அவ்வளோ சீக்கிரம் வந்து திருப்பி பிடுங்காது. நண்பர்களே, இப்போ நம்ம செகண்ட் கோட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் கழித்து 2வது கோட் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ செகண்ட் கோட் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் ஓடு வந்து ஃபினிஷிங் ஆக போகுது. இப்போ நம்ம வந்து செகண்ட் கோட் எல்லாம் ஃபுல்லாக பண்ணி முடிச்சுருக்கோம் பாருங்கள். இது வந்து ஒரு 8லேருந்து 9 வருஷம் வரைக்கும் நல்ல லைஃப் இருக்கும். ஓடு அவ்வளோ சீக்கிரம் பிடுங்கவும் செய்யாது. நம்ம அடித்து பார்த்ததில் ஐமேக்ஸில் வந்து இந்த ஃப்ளோ கோட் வந்து அருமையாக இருக்குது. வெயிலுக்கும் மழைக்கும் வந்து பாசமும் பிடிக்காது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க நண்பர்களே. தொடர்ந்து இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சமத்.